பிரியமான தேவனுடைய ஜனமே, இவ்வேளையிலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம். ஆகையாலே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள நீதியும் நியாயமும் செய்வது கர்த்தருக்கு பிரியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலேயும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று ஒரு நாள் முழுவதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். பலவிதமான காரியங்களை குறித்து தேவனிடத்தில் நாம் ஸ்தோத்திரத்தோடு நிலை நிற்கிறோம் என்பது நம் மனதுக்கு தெரியும். ஆகையாலே நம்மை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். பலியிடுகிறதை பார்க்கிலும் நீதியும் நியாயமும் செய்வதே எனக்கு பிரியும் மகனே மகளே என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தரை போல நாமும் நீதியும் நியாயமும் செய்து அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவருடைய மகிமையான பொக்கிஷத்தை நாம் அறிந்து கொண்டு சத்தியத்தின் பாதையிலே நீதியின் பாதையிலே நடந்திட நாம் அறிந்து கொள்வோம். அதற்கான ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்தருளும்படியாக பரிசுத்த ஆவியினாலே நம்மளை நிரப்பி மகிமையினாலே அபிஷேகப்படுத்தி நீதியோடும் நியாயத்தோடும் நாம் செய்து வர நமக்கு கர்த்தர் உதவி செய்தருள வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் நாம் விண்ணப்பிப்போம். அந்த நீதியும் நியாயத்தையும் தான் கர்த்தர் விரும்புகிறார். நீதியும் நியாயம் என்றால் என்ன? இவை இரண்டும் சேர்ந்தது தான் தேவனுக்கு பயபக்திக்குரியவர்கள். தேவனுக்கு பயந்து கர்த்தர் இதை நாம் பார்ப்பார், கர்த்தர் இதை கேட்பார் என்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் நாம் நினைத்து செய்யும் பொழுது அதுதான் நீதியும் நேர்மையும். ஆகையாலே இப்படி கர்த்தருக்கு நாம் பயபக்தியுடன் நடந்து கொள்ளும் பொழுது எந்த தவறையும் செய்ய நம்முடைய இருதயம் இடம் கொடுக்காது என்பது நிச்சயம். ஆகையாலே என் சகோதரனே சகோதரியே, கர்த்தருக்கு பலியிடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்ந்து வர கர்த்தர் விரும்புகிறார். ஆமாண்டவரே, உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தவும் இருதயத்தை நாங்கள் மனமகிழ்ச்சிக்குள்ளாக நிறுத்தவும் நாங்கள் சத்தியத்தின் பாதையிலே நீதியின் பாதையிலே நடந்து வர எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஒரு மனுஷன் நேர்மையோடும் சத்தியத்தோடும் தேவனுக்கு பயபக்திக்குரியவனாய் காணப்படுவான் என்றால் அந்த மகனை கர்த்தர் அவருடைய வல்லமையினாலே நிரப்பி பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு துணையாயிருந்து எந்த தவறுதலையும் செய்யாதபடி எந்த பாவத்துக்கும் தன் மனதை இடம் கொடுக்காதபடி வாழ்வதே கர்த்தருக்கு பிரியமான காரியம். நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமாண்டவரே, உமக்கு பிரியமானதையே செய்ய என் இருதயத்தை ஏவியருளும். உமக்கு சித்தமானபடி நான் வாழ்ந்திட எனக்கு நீங்க உதவி செய்யுங்க என்று அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் கர்த்தரிடத்திலே கேட்டான், பெரிய ஐஸ்வர்யவான், ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரிக்க கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஏனென்றால் அவன் இத்தனை காரியங்களையும் சத்தியத்தையும் நேர்மையும் நீதியும் செயல்படுத்துகிற மகனாக வாழ்ந்து வந்ததினாலே. ஆனால் கர்த்தருடைய மகிமை என்ன என்று அவன் அறியாது இருந்தான். ஆகையாலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அந்த மனிதனோடு பேசக்கூடிய வார்த்தை என்னவென்றால், இதோ நீ ஐஸ்வர்யவனாய் இருக்கிறபடியினாலே உனக்குரியதை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாய் என்று சொல்லி இருக்கிறார். ஆமாம், நாம் அதிக ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் இருந்தோமானால் ஏழை எளியவர்களை நினைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். அவர்கள் பசியாய் இருக்கும்போது ஆகாரம் கொடுக்கிறதும் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறதை கண்டால் அவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் இப்பேற்பட்ட நற்காரியங்களிலே கர்த்தர் பிரியப்படுகிறார்.
இந்த செயலை செய்ய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்தருள கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வோம். ஆமாண்டவரே, நான் சத்தியத்தின் பாதையிலே நடந்து வந்து உடைய நீதியை நான் நடப்பிக்க நீங்க தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீங்க தான் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நாம் அவரை வேண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்வார். அது மாத்திரமல்ல, இந்நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் மகிமையாய் வல்லமையாய் செயல்படுத்தி பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய மகிமுள்ள கரம், அவருடைய வல்லமுள்ள கரம் அவர்களோடு கூட நிலைத்திருக்க உதவி செய்வார். இம்மட்டும் ஆயுசு நாட்களை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் சேர்ந்து சந்தோஷப்பட இந்த நல்ல நாளை எனக்கு நீர் கொடுத்திருந்தீரே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அதுவும் இதோ இந்த நாளையும் கூட சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கடந்து வந்த தயவுக்காக கூட உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதுமா உடைய இரத்த கோட்டைக்குள்ளே என்னையும் என் குடும்பத்தையும் நீர் மூடி மறைத்து பாதுகாத்து ரட்சிக்கும்படியாய் அமனோக்கி வேண்டிக் கொள்கிறோம் என்று இப்பேற்பட்ட விண்ணப்பங்களை தேவனுக்கு முன்பாக நாம் ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் பிரியப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து ரட்சிப்பார். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.